வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம ரீசெண்டா ஆஹா தமிழ்ல ஒரு தமிழ் மூவியா வெளிவந்திருக்கிற பாம்பு படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்துல ஒரு கிராமம் ஒண்ணு இருக்குது. ஒரு நாள் மலை மேல இருந்து ஒரு பெரிய கல்லு ஒண்ணு அந்த கிராமத்துல விழுது. இதனால கிராம மக்களுக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டு அந்த கிராமம் ரெண்டா பிரியுது. படத்துல காளி வெங்கட் கிராம மக்களை எப்படியாச்சும் ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் அவரு திடீர்னு இறந்து போக அவருடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்ட படத்தோட ஹீரோவான அர்ஜுன் தாஸ் எப்படி கிராம மக்களை ஒண்ணு சேர்க்கிறாரு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்துல லீடா நடிச்ச அர்ஜுன் தாஸ் ஆகட்டும், காளி வெங்கட் ஆகட்டும், சுவாத்மிகா ராஜசேகர் ஆகட்டும், சிங்கம்புடி ஆகட்டும், பாலசரவணன் ஆகட்டும் மற்றும் பல முக்கிய நடிகர்கள் ஆகட்டும் எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வைஸா சூப்பராகவே நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட திரைக்கதையில கடவுள் நம்பிக்கை, பகுத்தறிவு, ஏற்றத்தாழ்வு இது எல்லாத்தையுமே சொல்ற மாதிரி தான் இந்த படத்தோட திரைக்கதை மூவ் ஆகுது. இந்த எல்லா ஜானரையுமே சரியான அளவுல திரையில கொண்டுட்டு வந்து ஆடியன்ஸுக்கு பல இடங்கள்ல என்டர்டைன்மெண்ட் மற்றும் எமோஷன் கனெக்டை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல திரைக்கதையை டைரக்டர் சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு பாம்பு அப்படின்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட நாம இந்த படத்தை போய் பார்க்கும்போது மக்கள் சொல்றதுக்கே கூச்சப்படக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு அவங்க கலகலப்பா அதை ரிவ்யூ பண்ணது நல்லாவே இருக்குது. இந்த படத்துல பல இடங்கள்ல சிச்சுவேஷன் காமெடி காட்சிகள் வருது. அந்த காமெடி காட்சிகள் படத்துக்கு நல்லாவே கை கொடுத்துருக்குது. படத்தோட செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் கிராம மக்கள் எப்படி ஒண்ணு சேர்றாங்க அப்படிங்கறத நல்ல ஒரு எமோஷன் கனெக்டோட காட்சிகளா கொண்டுட்டு வந்திருப்பாங்க. படத்துல வர எல்லா கதாபாத்திரங்களையும் நம்மளால ஃபாலோ பண்ணக்கூடிய விதத்துல படத்தோட கேரக்டர் டெவலப்மெண்ட் நல்லாவே இருக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா படத்துல காளி வெங்கட் இறந்ததுக்கு அப்புறம் தான் படம் விறுவிறுப்பா மூவ் ஆக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவா தான் மூவ் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல பாலம் ஒண்ணு இல்லாதனாலதான் கிராம மக்கள் வெளியூருக்கு போகாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சினிமாத்தனமா தான் இருக்குது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு சூப்பரான படம் தான் இந்த படம். படத்தை தாராளமா ஃபேமிலியோடய பார்க்கலாம். விருப்பப்படுறவங்க பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.